வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இன்றைய மாதம் உங்கள் அனைவருக்கும் இனிய நல்ல மாதமாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். டிசம்பர் மாதம் ஆண்டின் கடைசி மாதமாகும். இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்க்கலாம். டிசம்பர் 2 சுக்கிர பகவான் தனுசிலிருந்து நகர்ந்து மகரத்திற்கும், டிசம்பர் 28 மீண்டும் மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் நகரவிருக்கிறார். டிசம்பர் 15 சூரிய பகவான் மார்கழி 1ஆம் தேதி தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் டிசம்பர் 7 வக்ர நிவர்த்தியாகி பின்னோக்கி நகர்கிறார். டிசம்பர் 16 புத பகவான் வக்ர நிவர்த்தியாகி முன்னோக்கி நகர்கிறார். மாதத்தில் முதல் நாளில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன், தனுசில் சுக்கிரன், சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் தேதி மகரத்திற்கும் 28ஆம் தேதி கும்பத்திற்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார். கார்த்திகை 2, 3 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீஷம் 1, 2 பாதங்களை நட்சத்திரங்களாக கொண்ட நீங்கள் சிறந்த ஞாபக சக்தி உள்ளவராவார். புதியவர்களால் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. எண்ணியதை செயல்படுத்தும் திறமை மிக்கவர்கள். இந்த மாதம் கோள்களின் நிலையை பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே குரு 3 உப ஜெயஸ்தானத்தில், செவ்வாய் 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், கேது 7 கலத்திர ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். 15 சூரியன் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் நகரவிருக்கிறார். சுக்கிரன் ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் பின்பு ஜீவனஸ்தானத்திற்கும் நகர்கிறார். சனி 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திலும், ராகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். 2.25 நாளுக்கு ஒரு முறை இடப்பெயர்ச்சியாகும் சந்திர பகவான் மாதத்தின் முதல் நாளில் ராசிக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்குள் வருகிறார். இந்த கிரக அமைப்பினால் நகர்களாலும் உங்களுக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் வருவாய் சீரானதாக இருக்கும், செலவுகள் குறைவாக இருக்கும் என்பதால் சிக்கனமாக இருந்தால் சேமிக்க முடியும். உங்கள் கையிருப்பு உயரும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று பணத்தை கொடுப்பது திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. செவ்வாய் வக்ரகதியிலும் நீச்ச நிலையிலும் அமர்ந்திருப்பதால் உங்கள் நடவடிக்கைகளில் அதிக கவனம் வேண்டும். உங்கள் துணையின் மூலமாகவும் உங்கள் நிதிநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உதவுவார்கள். பணியில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் உடன் பணிபுரிவர்கள், உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவுவார்கள். ஊதிய உயர்வு வாய்ப்புகள் உண்டாகும். சேவை தொழில், வழக்கறிஞர் தொழில், தகவல் தொழில்நுட்பத்துறை போன்றவற்றில் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அரசு ஊழியர்களுக்கு இது உகந்த காலமாக அமையும். கவனச்சிதறல்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. தொழில், விவசாயம் செய்பவர்களுக்கு இது உகந்த நல்ல மாதமாக அமையும். புதிய முதலீடுகளை ஈர்ப்பீர்கள். விரிவாக்கம் மற்றும் புதிய தொழில் துவக்க இது நல்ல மாதமாக அமையும். கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது. முதலீடுகள் செய்யும் போது அதிக கவனமும் தொழிலில் முழு அறிதலும் அவசியம். முதலீடுகள் சிறிய அளவில் செய்துவிட்டு வெற்றி பெறுகின்ற நிலையில் அதை விரிவுபடுத்தலாம். தொழில்துறையில் இருப்பவர்கள் நல்ல கவனமுடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவி இடையேயான உறவு ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். இருவரும் இணைந்தே செயல்படுவது நல்லது. தொழில் துறையில் முதலீடுகள் செய்யும் போது தங்கள் இணையுடன் கலந்தாலோசித்து செய்வது நல்லது. உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுடன் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களின் அதிருப்திக்கு ஆளாகலாம். அவர்களின் பிரச்சனைகளை பொறுமையாக கையாள்வது நல்லது. காதலன் காதலி இடையேயான உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படும். இந்த காலத்தில் புரிதல்கள் அதிகமாகும். மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இந்த மாதம் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக உணர்வீர்கள். மன ரீதியாகவும் தேக ஆரோக்கியமாகவும் திருப்தி அடைவீர்கள்.
திருப்தியாக உணர்வீர்கள். ஆனாலும் சிறு சிறு நோய்கள் வந்து விலகும். உணவு முறையில் கட்டுப்பாட்டுடன் திட்டமிடுதலும் அவசியமாகிறது. பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும். பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்களை பெற அதிக வாய்ப்புள்ளது. அதற்காக நீங்கள் இன்னும் சற்று அதிகமாக உங்கள் உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். மனச்சிதறல்களை தவிர்ப்பது, மனதை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள் தங்கள் படைப்புகளை சமர்ப்பிக்க இது உகந்த காலமாக அமையும். கலைஞர்கள் தங்களுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுத்தாலும் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கலாம். புதிய சோதனை முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. வருவாய் சீரானதாக இருந்தபோதும் ஆடம்பர செலவுகள் செய்தால் இருப்பு கரைந்து போகும். உங்கள் போட்டியாளர்கள் உங்கள் தொழிலில் சில இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். வெகுஜன ஆதரவால் தொழில் சீராகவே நடைபெறும். அரசியல்வாதிகள் என்னதான் உழைத்தாலும் செலவுகள் செய்தாலும் முன்னேற முடியவில்லையே, மேலிடத்தின் நம்பிக்கையை பெற முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இனி அந்த கவலை தேவையில்லை. கவலைப்பட அவசியம் இருக்காது. உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மாதமாக அமையும். உங்கள் விசுவாசம் அங்கீகரிக்கப்படும். புதிய பதவிகளை பெறுவீர்கள். பொதுவாக பார்க்க போனால் அசுப பலன்களை தரக்கூடிய நிலையில் இருக்கும் கிரகங்களால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்ப உறுப்பினர்களை சமாளிப்பது சற்று கடினமாகவே இருக்கும். உழைப்பினால் அலுப்பையும் களைப்பையும் சந்திக்கலாம். சகோதர உறவு சில சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும். தொழிலில் ஒரு மந்த நிலை சில மாதங்களுக்கு தொடரும். செலவுகள் திட்டமிடுதல் அவசியம். உங்கள் குழந்தைகள் மேல் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். இந்த மாதம் சுப பலன்கள் மிகுந்தும் அசுப பலன்கள் குறைந்தும் காணப்படுகிறது. நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். மேலும் நன்மைகளை பெற இந்த மாதம் இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். மேலும் மேலும் நன்மை அடையுங்கள். எல்லாமுமான இறைவன் என்றும் உங்கள் துணை நிற்பார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.